Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன? செகண்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? தென் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் d/dx. இதால் தான் நம்ம ரெப்ரசன்டேட் பண்ணுவோம். கிவன் கொஷினில் இந்த d/dx எந்த ஆர்டரில் இருக்குது? பவரில் இருக்க நம்பர்ஸை வச்சு தான் இதை நம்ம இண்டிகேட் பண்ண முடியும். இது ஃபஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரா இல்லை மோர் தென் தட்டா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போ கிவனில் d²y/dx² அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம் செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் அப்படின்னு. அதோட ஜென்ரல் ஃபார்மேட் இந்த மாதிரி தான் இருக்கும். d²y/dx² + p dy/dx + qy = k. இங்கே p q அப்படின்றது கான்ஸ்டன்ட்ஸ். p அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட், தென் q அப்படின்றது கான்ஸ்டன்ட், k அப்படின்றது ஃபங்க்ஷன் ஆஃப் x. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிவன் கொஷினில் d²y/dx² + 6 dy/dx + 6y = cos x. இந்த மாதிரி கிவன் கொஷின் இருந்தது அப்படின்னா இது நம்ம பார்த்தோன்னே எப்படி ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும், இது செகண்ட் ஆர்டர் ஆர் ஃபஸ்ட் ஆர்டர்னு எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஷியேஷன் d/dx எந்த பவரில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஆர்டர் இங்கே 2 இருக்குது. இது செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். ஜென்ரல் ஃபார்மேட்டோட கம்பேர் பண்ணும்போது இங்கே d²y/dx², சேம் அப்படியே தான் இருக்குது. தென் இங்கே 6 அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் இருக்குது. இதோட வேல்யூ, pக்கு வேல்யூ 6. தென் qவோட வேல்யூ எங்கே அகெயின் 6. தென் k அப்படின்றது ஃபங்க்ஷன் ஆஃப் x. அது இங்கே cos x அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். இப்படி தான் ஒரு ஜென்ரல் ஃபார்ம், அதாவது ஜென்ரல் ஃபார்மோட கம்பேர் பண்ணி கிவன் கொஷின் செகண்ட் ஆர்டரா இல்லை மோர் தென் தட்டா அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ண முடியும். இன்கேஸ் கொஷினில் இது வேறு மாதிரியும் டினோட் பண்ணுவாங்க. இது எப்படி அப்படின்னா D² + 6D + 6y = cos x. இந்த மாதிரி கிவன் கொஷின் அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த D அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா D = d/dx. டிஃப்ரென்ஷியேஷனோட இண்டிகேஷன் தான் D. ஆப்ரேட்டர் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன்.